டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக ஆகியுள்ளார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக, மிகப்பெரிய அரசியல் தலைவராக இந்தியாவில் உருவாகியிருக்க வேண்டியவர். ஆனால் அவருடைய காம்ப்ரமைஸ் ஃபார்முலானால் திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரத்திலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அவர் தமிழ் மக்களுக்காக பல அரும்பெரும் தொண்டுகளை ஆற்றியுள்ளார். 34 வருடங்களாக மதுவிலக்கு வேண்டும் என்று போராடி கொண்டு வருபவர் தான் டாக்டர் ஐயா அவர்கள். யாருனாலும் முடியாத ஒரு காரியத்தை அவர் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறார். டாக்டர் ஐயா அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் கடைகள் அனைத்திலும் தமிழ் பெயரில் தான் இருக்க வேண்டும் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை ஆரம்பித்தவர் தான் டாக்டர் ஐயா அவர்கள். தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று பொங்கு தமிழ் என்ற ஒரு அறக்கட்டளையை நிறைவி இன்று வரை பாடுபட்டு வருவர் தான் டாக்டர் ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, எதிர்கால சன்னதி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பசுமை தாயகத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பசுமை செழித்துவங்க வேண்டும் என்று பாடுபட்டு வருவர் தான் டாக்டர் ஐயா அவர்கள். டாக்டர் ஐயா அவருடைய கட்சி தான் முதலாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தலித்தை முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொன்னார். அதுபோல மத்திய அமைச்சரவையில் இவர்கள் இடம்பெற்ற பொழுது தலித் ஏழுமலை அவர்களை மத்திய அமைச்சராகி அழக பார்த்தவர் தான் டாக்டர் ஐயா அவர்கள். அவரை வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகிறேன்.